ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரிங்க, நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம்? சரிங்களா, நேற்று நம்ம மார்க்கெட்டில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,850 பேஸ் பண்ணி நம்ம எடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா S1 வந்து 24,764 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,698 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சிந்தட்டிக் ஃபீச்சர் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,871 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,956 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,007 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ மார்க்கெட். இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து பிரீமியம் டிகேன்றது மட்டும் தான் இருந்திருக்கு. சரியா? நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருந்தது இன்னைக்கு. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங், சரிங்களா, காலையிலேயே நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜீரோ வேல்யூ பிலோ மார்க்கெட் வந்து அதாவது கால் புட் வந்து ஜீரோ வேல்யூ பிலோ இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யும், மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம குரூப்ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பிலோ, சரிங்களா, ஓப்பன் பிலோ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆப்ஷனுமே ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வேஸ் மூமெண்டம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? நம்மளோட ஆப்ஷன் பர்சன்டேஜ் சேஞ்ச் இண்டிகேட்டர்ல வந்து நம்மளுக்கு அது வந்து தெளிவாக வந்து என்ன செய்யும், இண்டிகேட் வந்து பண்ணிடும். சரிங்களா? அது வந்து நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து லிங்க் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க மார்க்கெட் நம்மளுக்கு இன்னைக்கு S1, சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, S1ல தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா? S1க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யல, வரலை. சரிங்களா? S1க்கு கீழே மார்க்கெட் வந்து வரல. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக S1க்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்காங்க. அதில் சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் போறாங்க. சரியா? ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யல, வாய்ப்புன்றது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும் ஆப்ஷன் பையிங்ல. சரியா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. கரெக்டாக நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 850 அப்படின்ற ஸ்டேக் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் வரையே வராங்க. சரிங்களா? அது வரைக்கும் தான் வந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் இருக்குங்களா. இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சது லாஸ்ட் நேரத்தில். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு சைடு வேஸ் தான். ஓகே ஓகேங்க, இன்னைக்கு பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மிட் லெவலாக என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 95 அப்படின்னு எடுத்திருந்தோம், அதாவது 95 அப்படின்னு எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 154, S1 வந்து பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னு எடுத்திருந்தோம். அதே மாதிரி S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40, S3 வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம். சரியா? நம்ம இது வந்து காலையில் எப்பவுமே போல நம்ம அடிஷனலாக மார்க் பண்ணி கொடுக்குறது இந்த லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுப்போம் இல்லையா. 123 அப்படின்ற ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன், 73 அப்படின்ற ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே நம்மளுக்கு 73க்கு கீழே தான் வந்தாங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. சரியா? நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் சப்போர்ட் லெவலுக்கு வந்து நம்மளுக்கு அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95 அப்படின்ற மிட் லெவலுக்கு மேலே இருக்காங்க. நம்மளுக்கு 123 வரைக்கும் போறாங்க. சரியா? 123 லெவல் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் வந்து ரிட்டர்ன் ஆறாங்க. ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட் ஆறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வந்து வந்துட்டாங்க. சரியா? ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஜீரோ வேல்யூ பிலோ இருக்காங்க மார்க்கெட், அதாவது கால் அண்ட் புட். ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்னாச்சுன்னு பாருங்க, நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்ட்லேயே தான் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப தவிர்க்கணும். சரியா? அதனால தான் நம்ம வந்து சைடு வேஸ் மூவ்மெண்ட்டுக்காக ஒரு இண்டிகேட்டர் வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும் ஜீரோ வேல்யூக்கு பிலோ இருக்குதா மார்க்கெட், ஜீரோ வேல்யூ அபோவ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை நம்ம வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸ்ல இருக்க போதா அப்படின்றத. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் நேரத்தில் தான் வந்து செஞ்சிருக்காங்க ஒரு மூவ்மெண்ட்ன்றதே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வச்ச ஹைக்கு மேல வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போவே இல்லை. சரிங்களா? ஒரு டிகேன்றது மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது இல்லையா. ஓகே, ஸோ இன்னைக்கு டிகே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? நம்ம நேற்று வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு எவ்வளோ டிகே ஆகும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு டிகே மோட்ல இருக்கா இல்லைன்னா ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல போகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதில் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ பார்த்தவங்க வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ டிகே ஆயிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? பார்ப்போம். ஓகே, சரி, ஓகேங்க. நம்ம திங்கக்கிழமை, சரிங்களா, திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல், ஓகேங்களா, அதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல வந்து டிஃபரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24,900, சரிங்களா, அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 77, புட் ஆப்ஷன் வந்து 62 இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஏடிஎம்மா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை ஏடிஎம்மா பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,914 அப்படின்றது வருது. சரிங்களா? அதே சமயம் நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,976 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,032 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,838, S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,764 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம செய்யலாம் பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு 69 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு.
R1 வந்து பாத்தீங்கன்னா 132, R2 வந்து பாத்தீங்கன்னா 165, R3 வந்து பாத்தீங்கன்னா 199 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா. அதே சமயம் நம்மளுக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 32, S2 வந்து பாத்தீங்கன்னா 24, S3 வந்து பாத்தீங்கன்னா 16 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு, அதாவது நம்மளுக்கு திங்கக்கிழமை சரிங்களா, திங்கக்கிழமைக்கு உண்டான பிரீமியத்தினுடைய லெவல்ஸா வந்து இருக்கும் சரியா. சோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சரிங்களா. கால் ஆப்ஷன் இது, புட் ஆப்ஷன் மேல இருக்கு ஓகேங்களா. ஓகே, சோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சரியா. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.